இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்டிவெனம், அதாவது பாம்பு கடிச்சா கொடுக்குற விஷமுறிவு மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆன்டிவெனம் தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு இந்த மாதிரி பாம்புங்களை விஷப்பாம்புங்களை பிடிச்சி அதுக்கு உடம்புல இருக்கிற விஷத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் பேர் வந்து மில்கிங் ப்ராசஸ். இந்த மாதிரி வெனம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனம் கலெக்டிங் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. இந்த கண்டெய்னர்ஸில் பிளாஸ்டிக் ரேப் பண்ணி அதில் வந்து விஷப்பாம்புங்களை பிடிச்சி அதை கடிக்க வைப்பாங்க. இந்த கடிக்க வைக்கிறதுனால அதில் இருக்கிற விஷம் எல்லாம் உள்ளே போயிடும். அது இல்லாமல் அதோட ஹெட்டை வந்து, அதாவது அந்த வெனம் கிளாண்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற மொத்த விஷமும் அந்த கண்டெய்னர்ஸ் உள்ள போயிடும். ஸோ இது போனதுக்கப்புறம் அதை எடுத்து டியூப்ஸில் வந்து அடைப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பாம்புகிட்டேருந்து எடுத்த விஷத்தை எடுத்து ஸ்டெரைல் சலைன் அப்படின்ற சொல்யூஷன் கூட அதை மிக்ஸ் பண்ணி டாக்ஸிசிட்டி குறையிற அளவுக்கு அதை வந்து டைல்யூட் பண்ணுவாங்க. டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டோசேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு கண்டெய்னர்ஸ்குள்ளே அடைப்பாங்க. மூணாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வெனம் வந்து டோசேஜில் அடைச்சிருப்பாங்கல்ல, இந்த டோசேஜஸ் வந்து அவங்க மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக வச்சிருக்கிற குதிரைங்கள்கிட்ட வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்யூனிட்டி கால்குலேட் பண்ணி அந்த குதிரைங்களுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜஸாக கொடுப்பாங்க. இது ஏன் அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை கால்குலேட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குதிரைங்கள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே கால்குலேட் பண்ணி அந்த இம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணி தான் அதை செலுத்திட்டு வருவாங்க. இந்த மாதிரி டோசேஜஸை குதிரைங்களுக்கு செலுத்தும் போது 2லேருந்து 3 வாரம் வரலும் உடம்பு சரியில்லாமல் அந்த குதிரைகள் படுத்துடும். அதுக்கப்புறமா ரிகவர் ஆகி வரும்போது மறுபடியும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க 2லேருந்து ஒரு 3 டைமு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குதிரைங்கிட்ட இருந்து அதோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டியூப்குள்ளே அடைப்பாங்க. 4வது ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குதிரைங்கிட்டேருந்து எடுத்த ரத்தத்திலிருந்து பிளட் செல்ஸ் தனியாக, பிளாஸ்மா செல்ஸ் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இந்த பிளாஸ்மா செல்ஸில் தான் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்மா செல்ஸில் நிறைய வந்து அன்வான்டட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அது கூட கெமிக்கல் ஆட் பண்ணி அதை வந்து பிரித்து எடுப்பாங்க தனியாக. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெனம் ஃபைட்டிங் ஆன்டிபாடிஸ் மட்டும் மீதி இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸை சின்ன சின்ன டோசேஜஸாக ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ண டோசேஜஸை ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பேலன்ஸ்டாக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டிவெனமை மைக்ரோ ஃபில்டர் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வைரஸ், பாக்டீரியா இல்லை வேறு ஏதாவது கண்டாமினேஷன் இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் மூலிமா எல்லாமே வந்து வெளியே போய்டும். லாஸ்ட் ஸ்டெப்பாக குவாலிட்டி செக். இந்த குவாலிட்டி செக் மூலிமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரைடு ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி லிக்விட் ஃபார்ம் ஆகும். அதை வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்குள்ளே அடைச்சி அதை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. இந்த ஆன்டிவெனம் டியூப்ஸில் ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து எக்ஸ்பயர் டேட், அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஆன்டிவெனம் எப்பயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இருக்கும். அதனால் உங்களுக்கு பாம்பு கடிப்பட்டுச்சுன்னா தயவுசெய்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணி போங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.